ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கரில் சக்கரை பொங்கல் கரெக்டான ரேஷியோவில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே இதே கிளாஸில் தான் மெஷர் பண்ண போகிறேன். அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் பருப்பு எடுத்து வறுத்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு, கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பை. இதே அரிசியிலேயே போட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம். டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்தி இதுக்கு தண்ணி ரேஷியோ என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரைஸும் அரை கிளாஸ் பருப்பு எடுத்தோம். ரைஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் வாட்டருனும், பருப்புக்கு 1:2. நம்ம அரை கிளாஸ் பருப்பு எடுத்ததுனால ஒரு கிளாஸ் தண்ணியும், ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணிங்கிற அளவில் 4 கிளாஸ் தண்ணி வச்சு குக்கரில் வச்சு 2 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பொங்கல் கரெக்டாக குலைவாக வெந்து வந்திருக்குது. நான் இதே ரேஷியோவில் வெண்பொங்கல் செஞ்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பொங்கல் கரெக்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு 2 கிளாஸ் நான் சுகர் சேர்த்த போகிறேன். சுகர் கரெக்டாக வேணுங்கிறவங்க 1.5 கிளாஸ், ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்புக்கு 1.5 கிளாஸ் மட்டும் வெல்லம் எடுத்தால் போதும். சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பருப்பு, 1.5 கிளாஸ்க்கு நான் 2 கிளாஸாக எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிளாஸ் வெல்லமும் இன்னும் ஒரு கிளாஸ் நாட்டு சர்க்கரையும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த வெல்லத்தில் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வெல்லம் மீது கெட்டியாக இருந்தால் நல்லா கரைஞ்சிருட்டும். இப்போது நல்லா வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி பொங்கலோட மிக்ஸ் ஆனோடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு தேங்காய் துருவி போடுறவங்களா இருந்தால் அப்படியே துருவி போட்டுக்கோங்க. பீஸாக கட் பண்ணி போட்டு அந்த பொங்கலோடு சாப்பிட்றப்ப தேங்காயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு மூடி தேங்காய் நெய்யில் வறுத்துக்கிட்டேன். தேங்காய் நல்லா வறுத்தோடனே அதுலேயே ஒரு கை முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தோடனே பொங்கலில் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பொங்கலோட ஃபுல்லாக ஈவனாக நெய், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. நம்மளோட பொங்கல் பாருங்கள், சூப்பராக சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வெல்லம் நெய்யோடு சேர்ந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இந்த வருஷம் புரட்டாசி படையலுக்கு நீங்கள் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு புரட்டாசி படையல் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி